துலாம் ராசி அன்பர்கள் வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு எல்லோரையுமே நம்பிக்கூடி பெருந்தன்மையா இருப்பீங்க. அந்த பெருந்தன்மையை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில அடைய முடியும். ஆமாங்க, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பயன்கள் என்ன, அதுல இருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்க தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில உயர்ந்த சிந்தனை கொண்டவங்களா இருப்பீங்க. துலாம் ராசியில் இருக்கவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு துணிவான செயலையுமே நம்பிக்கையாக செய்து அந்த விஷயத்துல வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. சிறப்பான பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்கும். அதுவும் ஒரு 2 தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சண்டை சச்சரவு அப்படின்னா நீங்க சமரசம் செஞ்சாலே போதும். தீராத பிரச்சனையா இருந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாமே நொடியில தீர்த்துடுவீங்க. நேர்மையும் நீதியும் தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்க இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கிறதுனால அழகியலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பீங்க. அழகியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களோட நடை உடை பாவனை அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் ஒரு எல்லோரையுமே ஈர்க்கக்கூடியதா இருக்கும். துலாம் ராசி காற்று ராசியா பார்க்கப்படுது. எல்லா இடத்துலயுமே காத்த போல கலந்து இனிமையா பேசக்கூடிய நபர்கள் நீங்க. அதே போல இந்த துலாம் ராசியில இருக்கிறவங்க மற்றவங்களோட இன்ப துன்பத்துல ரொம்பவுமே எப்படி சொல்லணும்னா ஆத்மார்த்தமா பங்கு கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு நண்பரோட ஒரு விருந்தினர் வீட்டுக்கோ சென்றா கூட போனோமா வந்தோமோ அப்படின்னு இல்லாம அங்கு நீங்க வந்துட்டு போனதுக்கான ஒரு உங்களை பத்தின பேசக்கூடிய ஒரு செயலை ஏதாவது செஞ்சுட்டு தான் வருவீங்க. அவ்வளவு திறமைகளுமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அமைதியான கன்னி ராசிக்குமே ஆக்ரோஷமான விருச்சிக ராசிக்கும் இடையில இந்த துலாம் ராசி இருக்கு. குணத்திலையுமே அமைதியும் செயலிலையுமே வேகம் நிரம்பிய நபர்களா நீங்க இருப்பீங்க. சுக்கிரனின் ஆதிக்கத்துல பிறந்திருக்கக்கூடிய நீங்க எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் இன்பமயமான உலகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பயன்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன்ல தெரியுற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே தீர நல்ல ஒரு தீர்வு இவங்க கிட்ட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உதவியா இருக்கும். தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தா குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளுமே நீங்க எளிதில பெற முடியும். வெள்ளிக்கிழமையில குலதெய்வ வழிபாடு துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. முடிஞ்ச இந்த மாதம் ஒரு முறை நீங்க குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. கட்டாயம் நிறைய நல்ல பயன்களை பெறுவதை நீங்க காண முடியும். உங்களோட விஷயத்தில் ஏற்பட காரிய தடைகள் தாமதங்கள் இதெல்லாமே உங்களை விட்டு நீங்கி நலமுடன் வாழ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் உங்களோட குலதெய்வம் எந்த சுவாமி அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாங்களுமே உங்களுக்காக உங்களோட குல தெய்வத்திடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா விஷயங்களுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த மாதத்தின் கிரக நிலைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை மாற்றங்கள் என்ன நாள் நடக்கும், இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், கலஸ்ரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும், 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்ரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்ரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்ரஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க. இந்த மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம். எப்பொழுதுமே சதா சிந்தனையோடு ஏதாவது விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பீங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சிறப்பா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த சிறப்பான செயல்களை செயல்படுத்துறதுலயுமே வல்லவரா நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. ஒரு முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்துல உண்டாகும்.
நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும், மரியாதை அதிகரிச்சு காணப்படும். திட்டமிட்ட எல்லா காரியத்துமே நீங்க நல்லபடியா முடிச்சு காட்ட போறீங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பா நடக்கும். பண வரத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையும் வரலாம். நீண்ட நாட்களா இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமத்தில் இருந்து நீங்க இப்போ விடுபட போறீங்க. உத்தியோகஸ்தர்கள் நிலையில நல்ல ஒரு மேம்பாடு வரும். அரசாங்கத்தின் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது. காரிய தடை தாமதம் இதெல்லாமே விலகிடும். இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலையை செய்ய முடியலன்னு விட்டுருந்தா கூட அந்த பணிகளை கூட நீங்க துரிதமா செய்து முடிச்சு காட்ட போறீங்க. நீங்க செஞ்ச வேலைகளை எல்லாமே ஆச்சரியப்பட்டு பார்க்க போறாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சியில குடும்பத்தோடு கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல வரன் உண்டாகும். திருமண பாக்கியம் கைகூடி இருக்கு. இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதே போல கலைத்துறையில் இருக்கிறவங்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாகனத்தை ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா ஓட்டணும். நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் நன்மை உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்ச்சியடைய போறீங்க. மேலும் பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த எதிரிகளின் தொல்லை எதிர்ப்புகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்திடும். பல வகையான யோகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன குழப்பம் நீங்கும். ஆனாலும் மற்றவங்க கிட்ட பழகும் போது நீங்க நிதானமா இருக்கணும். தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் பிடிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். இப்போ வந்துட்டு இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு மனதில் இருந்த காரணமில்லாத எல்லா வருத்தங்களும் சரிங்க, குழப்பங்களும் சரிங்க மறைஞ்சிடும். பண நடமாற்றம் சீரா இருக்கும். இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படும். தம்பதிக்குள் ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போவதன் மூலம் அனுகூலமான பயன்களை பெற முடியும். எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி போவாங்க. கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய கைகூடி வரும். தாய் உடல் நலன்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தெற்கு தென்கிழக்கு திசைகள் உங்களுக்கு அனுகூலமான பயனை உண்டாக்கி கொடுக்கும். அதன் பிறகு விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு உறவினர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். இருந்தாலுமே கருத்து மறிமாற்றங்கள் செய்யும் பொழுது ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்க இருக்கணும். முயற்சிகள்ல தடைகள் வந்தாலுமே அது எல்லாமே முறியடித்து வெற்றி பாதையில நீங்க பயணம் செய்ய போறீங்க. தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். தேவையற்றவின் விவாதத்தை நீங்க மேலும் அதிகரிக்காமல் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லதா இருக்கும். மேலும் நீங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் உலக பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் ஆலயம் சென்று நவகிரக சன்னதியை 9 முறை சுற்றி வலம் வந்து வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை நீங்க உணர முடியும். உங்களோட காரியத்தில் ஏற்படுகிற தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். வெள்ளிக்கிழமையில சிவன் கோவிலில் இருக்கும் நவகிரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வருவது ஒரு சிறப்பான பரிகாரமாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த மாதம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா, வளர்பிறையில் வரக்கூடிய திங்கள் புதன் வெள்ளியும், தேய்பிரியில் வரக்கூடிய திங்கள் வியாழன் வெள்ளியும் இது அதிர்ஷ்டம் தரும் கிழமைகளா அமைஞ்சிருக்கு இந்த மாதம். அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 20, 21 இந்த 2 தினங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களா இருக்கு. அதன் பிறகு சந்திராசிரம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா 1, 27, 28 இதுல 1ஆம் தேதி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்ப 27, 28 தான் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களா அமைஞ்சிருக்கு. அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். அன்றைய தினம் எக்காரணம் கொண்டும் யார் ஒருத்தரையும் நம்பி எந்த ஒரு விஷயமும் சொல்லாதீங்க, செய்யாதீங்க. முக்கியமா பண விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருந்தா பண இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும்.
என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்களுக்குமே துலாம் ராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மேலும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் ஐகான் நீங்க கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா நாங்க போடுற இந்த ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.